வணக்கம், வெல்கம் பேக் டு வெல்டு புகை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டெய்னர் பாக்ஸு 20க்கு 20 கண்டெய்னர் பாக்ஸ், 20 அடிக்கு 20 அடி, ஹைட் வந்து 10 அடி. அதுக்கு மேலே ப்ளைவுட்டு போட்டு அதுக்கு மேலே டாப் ரூஃபிங்கு, ஹிப் டாப் ரூஃபிங்கு. நம்ம கேரளா டைப்னு சொல்கிறீங்களா, அந்த ஹிப் டாப் ரூஃபிங் பார்க்க போகிறோம். ப்ளைவுட்டு போகிறதுக்கான ஸ்ட்ரக்சரல் ரெடி ஆகிடுச்சு. மொத்தம் மூணு கொண்ட பைப்பு தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஹெவி பைப்பு. சென்டரில் ஒரு லேட்டிஸு 10 அடியில், சென்டரில் ஒரு லேட்டிஸு ஏனின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது சென்டரில் 10 அடியில் போட்டிருக்கோம். 8க்கு 4 ப்ளைவுட்டு, 4 அடிக்கு 1 4 அடிக்கு 1 பைப் ஓட்டிட்டு சென்டரில் 2 அடியில் ஒரு பைப்பு. அப்போ தான் நம்மளுக்கு அது ஜம்ப் ஆகாது இருக்கும், ஜோல்டிங் ஆகாது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஃபுல்லாக போட்டு ஏற்றிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட்டில் 20க்கு 14 ஷீட்டு, ப்ளூ ஷீட்டு போட்டு ஃப்ரண்ட்டில் இறக்குறோம். 20க்கு 14 அடி ஷீட்டு, 20 அடி அகலம். அது போட்டுருக்குற இப்போ 3ஆவது நாள் இன்றைக்கி. அதை போட்டு இன்றைக்கி ஸ்டெப்ஸு போடணும். ஸ்டெப்ஸு ஸ்டேர் கேஸு இன்றைக்கி ரெடி பண்ணணும். ஏற்கனவே 2 பைப்பை வச்சுருக்கிறோம் பாருங்கள், டேப்பர் வச்சுட்டு. இது சென்டரில் அளவெடுத்து அதுக்கு ஸ்டெப்ஸு போடணும். இந்த இடத்துக்கு இன்னும் இபி பவர் வரலைங்க. இபி பவர் சர்வீஸ் இன்னும் வாங்கலை. இந்த 2 நாளில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரலாம் வேலைலாம் வந்து ஜென்ரேட்டரில் தான் பண்ணின்னு இருக்கிறோம். 32 kV ஜென்ரேட்டர் போட்டு இந்த வேலை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சாப்பாடு முடிஞ்சு இப்போ திருப்பி ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். லஞ்சு முடிஞ்சு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஷீட்டு போட்டு எடுக்கிறோம் பாருங்கள். 14க்கு 20 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்டுக்கு போட்டு தான் சாப்பாட்டுக்கு போனோம். போட்டு நல்லா வந்துருக்குது பாருங்கள். வெண்டிலேஷன் கேப்பு 4 இன்ச்சு வெண்டிலேஷன் கேப்பு, 14 அடி ஷீட்டு, 20 அடி அகலம் போட்டாச்சு. ஸ்டெப்ஸும் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸு 1 அடி அகலம், 1 அடி அகலத்தில் ஒரு 19 ஸ்டெப்பு வரும். இது ஃபுல்லாக 20 அடிக்கு டேப்பரு, ஸ்ட்ரெயிட்டு 20 அடி. அதுக்கு டேப்பர் கணக்கு பண்ணி 1 அடியில் ஸ்டெப்பு போட்டு டாக்காக வச்சுருக்குறோம். இன்னும் ஃபுல் வெல்டிங் ஆகலை, செட்டிங் தான் போட்டிருக்குறோம். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு ஷீட்டு. இது 20க்கு 14 சொன்னேன், அந்த ஷீட்டு. இது முடிஞ்சு இப்போ லஞ்சுக்கு அப்புறம் பின்னாடி ஷெட்டு போடணும். அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிற பாருங்கள். இந்த ஷெட்டு போடணும். இப்போ பர்லின்லாம் போட்டுக்குது, ஷீட்டு ஏற்றிட்டுக்குது. இந்த சைட் ஷீட் அடிக்கணும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கும் போடணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. குறைந்த செலவில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு செய்து தருவோம். மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரி, லேபர் கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி, நல்ல முறையில் செய்து தரோம். மேலே ரூஃபிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்ட பாருங்க. 4 பக்கம் 4 லேட்டிஸு, 20 அடி நீளம் 20 அடி நீளம். இது 20 செட்டு இல்லைங்களா, அதனால் லேட்டிஸ் லென்த்து வந்து 20 அடி. 20 அடியில் 4 பக்கம் லேட்டிஸ் போட்டு சென்டரில் 10 அடியில் பங்கிட்டு 10 அடியில் ஒரு லேட்டிஸோடைய அகலம் வந்து 8 இன்ச்சு, நீளம் 20 அடி. 4 பக்கம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரேப்டர் டைப்பில் ரேப்டர் போட்டு இந்த பக்கம் ஹிப் ரூப்பிங்க்கு அதுக்கு வந்து 3 கொண்டையில் ஹெவியான பைப் போட்டு அது அந்த கிராஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே பர்லின் ஓட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கேரளா ரூஃபிங் ஷீட்டு, ஸ்டீல் ஷீட்டு கேரளா டைப்பில் வந்து பாருங்கள், அந்த டைல்ஸ் ஷீட்டு அது பாருங்கள் போட்டுட்டு பாருங்கள். பர்லின் ஓட்டாச்சு, ஷீட்டு அடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது. ரிஜி ஷீட் அடித்தா முடிஞ்சிச்சு. ரிஜி ஷீட்டு டாப்பில் 4 சைடில் அடித்தா ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சுங்க. ரிஜி ஷீட் அடிச்சிட்டோம். டாப்பில் ஒரு ரிஜி ஷீட்டு, 4 கார்னரில் 4 ரிஜி ஷீட்டு அடித்து முடிச்சுட்டோம். நல்லா வந்துருக்குது பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. வணக்கம்.